Welcome to our channel. நம்ம சேனல்ல UGT RB Mathematics prepare பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன். நம்மகிட்ட UGT RB Mathsக்கான ஆன்லைன் பேட்ச் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாसेस எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் ஆயிலர்ஸ் தியரமை எப்படி ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் இது சில முக்கியமான ப்ராப்ளம்ஸை கொடுத்துருக்கேன். நோட் போட்டு எழுதிட்டே வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஆயிலர்ஸ் தியரம் டெஃபினேஷன் இது என்ன, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா f of tx, ty equal to t power n into f of x, y அப்படி வந்துச்சுன்னா it is a homogeneous function of degree n. அதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். ஆயிலர்ஸ் தியரம் என்ன அப்படின்னா f is a homogeneous function of degree n இருந்ததுன்னா x dou f by dou x plus y dou f by dou y equal to nf இதுதான் என்னங்கிறது அந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுடைய டிகிரி. சரிங்களா? இதுதான் ஆயிலர்ஸ் தியரம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா அதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு பிறகு ஆயிலர்ஸ் தியரம் x dou f by dou x plus y dou f by dou y equal to அந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கான டிகிரி என்னன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை போட்ட வேண்டியதான் n into f. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். u ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. u is equal to u of tx, ty போடும். u of tx, ty equal to ty by ty, tx, tz வேணாலும் போட்டுக்கலாம். tz ty by tz plus tz by tx, y by z, z by x plus x by y போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்க. plus x by y plus tx by ty equal to t காமனாக எடுத்தோம்னா மேலே t எடுக்கிறோம், கீழே t எடுக்கிறோம். எடுத்தோம்னா y by z plus z by x plus x by y. அப்போ t பவர் 0 வந்துடும். t கேன்சல் ஆயிருமா? ஈக்குவல் டு f of x, y, z தான் வருது. அப்போ இதை நம்ம t பவர் 0ன்னு போட்டுடலாம். அப்போ t பவர் 0 அப்படின்னு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. x dou u by dou x plus y dou u by dou z plus z dou z by dou z equal to nu. equal to n எவ்வளவு? 0. அப்போ equal to நம்மளுக்கு 0 into u equal to 0ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிதானா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ், சைன், லாக் அப்படி இருந்ததுன்னா அது லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்திடணும், sin u is equal to x cube minus y cube by x plus y equal to f ன்னு வச்சுக்கோங்க. equal to f. இப்போ f of tx, ty equal to t cube x cube plus t cube minus t cube y cube by x tx plus ty equal to t cube ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, x cube minus y cube by t into x plus y equal to t power 3, இதுல ஒரு t கேன்சல் ஆயிருமா? அப்ப t square f of x, y வருதா? அப்ப n ஓட வேல்யூ என்னது? 2. n ஓட வேல்யூ என்ன? 2. சரியா? n ஓட வேல்யூ 2. அதாவது n ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இதுல பவர் என்னன்னு பாருங்க. மேல பவர் 3, கீழே பவர் என்னது? 1 equal to 2. இதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 2. இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? அப்ப 3 minus 1 equal to 2ன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனாலும் எக்ஸாம்ல இப்படி ஒர்க் பண்ணி காட்ட வேண்டியிருந்தா பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க, அப்போ நம்மளுக்கு x dou f by dou x plus y dou f by dou y equal to 2f. equal to என்னது 2f. சரியா? x ஆனா நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு? x dou u by dou x plus y dou u by dou y equal to 2 tan u வந்திருக்கு. இங்க பாருங்க, dou f by dou x கண்டுபிடிச்சீங்கன்னா dou f by dou x dou f by dou x இந்த f கண்டுபிடிச்சீங்கன்னா sin u க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? cos u dou u by dou x. அடுத்தது dou f by dou y கண்டுபிடிச்சோம்னா dou f by dou y கண்டுபிடிச்சோம்னா இது sin u க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? cos u. சரியா? அதுக்கப்புறம் இந்த u க்கு dou u by dou y dou u by dou y. சரிதானா? இப்போ இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x into dou f by dou x என்னதுன்னு பார்த்துக்கோங்க. cos u dou u by dou x plus y into dou f by dou y எவ்வளவு? cos u dou u by dou y equal to 2 into f. fங்கிறது என்னது? sin u. fங்கிறது என்னது? sin u. சரிதானா? ஆன்சர் வந்துருச்சா? இப்போ பாருங்க, x dou u by dou x plus y dou u by dou y equal to 2 into sin u by cos u equal to என்னது? 2 tan u. ஆன்சர் வந்துருச்சா? 2 tan u. இதுதான் என்னது? நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் எப்படி பண்றதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளத்தை அழிச்சிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன்லையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இதனுடைய டிகிரி என்ன? ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி என்ன? பவர் இங்கே 3 இருக்குது, கீழே 1 இருக்குது. அப்போ இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 2. சரியா? இப்போ தேர்ட் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுங்க. அப்போ x dou f by இதை வந்து fன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவல் டு என்னதுன்னு வச்சுக்கிறோம்? f. இது ஈக்குவல் டு fன்னு எடுத்துக்கிறோம். அப்போ x dou f by dou x plus y dou f by dou y equal to nf. n என்னது? 2f. சரியா? இப்போ நம்ம dou f by dou x க்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். dou f by dou x என்ன? இந்த இருக்கு log u. log u க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1 by u dou u by dou x. அடுத்தது dou f by dou y க்கு வேல்யூ என்ன வரும்? 1 by u dou u by dou y. 1 by u dou u by dou y. சரியா? அப்ப x into 1 by u dou u by dou x plus y into 1 by u dou u by dou y equal to 2 log u. 2 log u. சரியா? அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க. x dou u by dou x plus y dou u by dou y equal to 2u log u. 2u. That's answer. 2u log u. சரிதானா? இவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிளா நம்ம ஆயிலர்ஸ் தியரத்தை வச்சு ப்ராப்ளம்ஸ் என்ன செய்திடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் என்னன்னு பாருங்க. u equal to அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ tan inverse ஆஃப்னு கொடுத்துருக்கு. அப்போ tan u equal to x cube plus y cube by x minus y. x cube plus y cube by x minus y. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய டிகிரி என்னது? 3 minus 1 equal to 2. அதை நீங்கள் ஒர்க் பண்ணி காமிச்சிடணும். ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ ஆயிலர்ஸ் தியரம் படி x dou f by dou x equal to f ன்னு வச்சுக்கணும். dou f by dou x plus y dou f by dou y equal to 2f. equal to என்னது? 2f. சரியா? இப்போ dou f by dou x கண்டுபிடிங்க. dou f by dou x equal to tan u க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? secant square u. அப்போ secant square u dou u by dou x. இங்க dou f by dou y க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? secant square u dou u by dou y. So x into
secant square u dou u by dou x plus y into secant square u dou u by dou y equal to 2 into f எவ்வளவு tan u f என்னது tan u சரியா இப்போ என்ன வருதுன்னு பாருங்க x dou u by dou x plus y dou u by dou y equal to 2 tan u எப்படி எழுதலாம் sin u by cos u ன்னு எழுதலாம் சரியா into the secant square u என்ன வந்துரும் 1 by secant square u ன்னு வரும் equal to 2 sin u into by cos u into 1 by secant square u என்னது cos square 1 by secant square u வந்து cos square இப்போ ஒரு cos u கேன்சல் ஆயிடும் 2 sin u cos u 2 sin theta cos theta is equal to என்னது sin 2 theta அப்ப sin 2u ஆன்சர் என்ன வந்துருச்சு x dou u by dou x plus y dou u by dou y equal to நம்மளுக்கு என்ன வந்திருக்கு sin 2u சரிதானா ரொம்ப ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க இதே மாதிரி தான் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதுல cos u is equal to x plus y by root x plus root y சரியா டிகிரி என்னன்னு பாருங்க 1 minus 1 by 2 இதுல பவர் 1 இருக்கு இதுல பவர் 1 by 2 இருக்கு அப்ப 1 minus 1 by 2 is equal to 1 by 2 சரியா which is equal to f ன்னு வெச்சுக்கோங்க அப்போ x dou f by dou x plus y dou f by dou y equal to 1 by 2 f equal to என்னது 1 by 2 f so x into dou f by dou x இங்க கண்டுபிடிப்போம் dou f by dou x equal to cos க்கு இன்டகிரேஷன் cos க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது மைனஸ் அப்ப மைனஸ் sin u dou u by dou x dou f by dou y equal to minus sin u dou u by dou y சரிதானா அப்ப x into minus sin u dou u by dou x plus y into minus sin u dou u by dou y equal to 1 by 2 into cos u 1 by 2 into cos u so x dou u by dou x plus y dou u by dou y equal to 1 by 2 cos u by minus sin u minus முன்னால போட்டுட்டேன் cos u by sin u equal to minus 1 by 2 cot u நந்துச்சு ஆன்சர் minus 1 by 2 cot u சரிதானா இதுதான் என்னது நம்மளுடைய ஆய்லர்ஸ் தியரம் ப்ராப்ளம்ஸ் சரியா இது வந்து ப்ராப்பரா கரெக்டா நோட் போட்டு செல்ஃபா வர்க் பண்ணி பாருங்க அப்பதான் இது வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபுல்லா இல்ல பாருங்க ஆய்லர்ஸ் தியரத்துல நல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியா ஷார்ட்டா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய இடங்கள்ல இதை வந்து கேட்பாங்க அப்ப நம்ம வந்து இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம இது ஈஸியா போட்டுடலாம் இதுல UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் நம்மகிட்ட இருக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதில் MCQs அதிலெல்லாம் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க UGTRB மேத்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்